என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் ஜெய்பாபா கலைப்பிரியார் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு நியூமராலஜி பெயர் எண்ணியல் சாஸ்திரம். இந்த நியூமராலஜி, நேமாலஜி, சைனாலஜி, புரோனாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு ஒரு சிந்தனை. நான் ஜெய்பாபா கலைப்பிரியர் உங்களோடு பேசுகிறேன். நம்ம இப்ப எண்களை பத்தி பேச போறோம். லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஒவ்வொரு லெட்டருக்குள்ளேயும் ஒரு எண் இருக்கு. அந்த எண் அதுக்குள்ள ஒளிந்திருக்கு. அதுக்குள்ள ஒரு மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கிறோம். இப்ப 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது எந்த லெட்டருக்குரியது, 2ஆம் நம்பர்னா எந்த லெட்டருக்குரியது, 3ஆம் நம்பர்னா எந்த லெட்டருக்குரியது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப லெட்டர்களை நம்ம எப்படி பகுத்திருக்கோம்னா, ஆங்கில எழுத்துக்களை தான் நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இந்த வேர்ல்டு லாங்குவேஜ் ஜீரோ என்ற ஒரு மாபெரும் பெயரியல் நிபுணர் ஆராய்ச்சி செஞ்சு அதன் தொடர்ச்சியாக பண்டிட் சேதுராமன் ஐயா அவர்கள், சென்னையைச் சேர்ந்த பண்டிட் சேதுராமன் ஐயா அவர்கள் அதை ஆய்வு செஞ்சாருங்க. அதற்கடுத்து என்னுடைய அன்பு நண்பர் பிரபாகர் ராஜ், புஞ்ச புளியம்பட்டி கணுவக்கரை பிரபாகர் ராஜ் அவர்கள் பல ஆய்வுகள் செய்தார்கள். நானும் அதை பல ஆய்வுகளை மேற்கொண்டேன். எண்ணுக்குள் இவ்வளவு ஒரு எண்ணங்களா, இந்த எண்ணங்களுக்கும் எண்ணுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நியூமராலஜி அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பேச போகிறோம். இதற்கான விவரங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மனித வாழ்க்கையில் எண்ணங்களுக்கு ஏன்னா எண்ணங்கள் தான் வாழ்க்கை. அந்த எண்ணங்களை ஆய்வு செய்வது என்ன, நம்முடைய எண்ணங்களும் அந்த எண்களும் எண்ணங்களும் அப்படிங்கிற தலைப்பை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த நம்பர்ஸ், த வேல்யூ ஆஃப் நம்பர்ஸ். இப்போ ஏ அப்படின்னு ஒரு லெட்டர், ஏஐ, ஏஐ, கியூ, ஜேக்யூஒய், இந்த 5 எழுத்துக்களுக்குள்ளேயும் ஒவ்வொன்று எழுத்துக்குள்ளேயும் 1 என்கிற ஒரு வேல்யூ, ஒன்றுன்றது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த 5 எழுத்துக்களை 26 ஆங்கில எழுத்துக்கள்ல, இந்த 26 எழுத்துக்கள்ல 5 எழுத்துக்களை 1ஆம் நம்பர் வேல்யூ கொடுத்தோம். அதான் ஃபர்ஸ்ட். அப்போ எந்த இடத்துல ஏ வந்தாலோ, ஐ வந்தாலோ, ஜே வந்தாலோ, கியூ வந்தாலோ, ஒய் வந்தாலோ அதனுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பு 1. அடுத்து 2. 2 அப்படின்னா பி, கே, ஆர், இந்த 3 எழுத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் 2ஆம் நம்பர் அப்படின்னு இருக்கு. 1ஆம் நம்பர் இருக்கு, அடுத்து 2ஆம் நம்பர் இருக்கு. சரி, இந்த 1ஆம் நம்பர்னா யாரு அப்படின்னா சூரியன். 2ஆம் நம்பர்னா யாரு? சந்திரன். அப்ப 2ஆம் நம்பர் ஆகிய பி என்ற இடத்தில் சந்திரன் ஆட்சி செய்கிறார். கே, ஆர் எல்லாத்தையும் சந்திரன் ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். 3ஆம் நம்பர் குரு பகவான். அப்ப 3 அப்படின்னா அதுல குரு பகவான். அப்ப 3ஆம் நம்பர் ஒருத்தர் எழுதுறாங்கன்னா அதுல குரு இருக்காருன்னு அர்த்தம். அதே இதுல இந்த 3ஆம் நம்பருக்கு சி அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதுனா 3ஆம் நம்பர் இருக்குன்னு அர்த்தம். ஜி அப்படின்னாலும் 3ஆம் நம்பர் இருக்காரு. அப்ப 3ஆம் நம்பர்ல அந்த எல்எஸ், சிஜிஎல்எஸ் இதெல்லாம் 3ஆம் நம்பர். அது குரு பகவானை குறிக்கிற எண் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 4ஆம் நம்பர் என்பது ராகு. 4ஆம் நம்பர்னா ராகு. ராகுனா டி, 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 எம், இதெல்லாம் 4ஆம் நம்பர் இதுக்குள்ள வேல்யூ இருக்கு. அப்ப எம் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ள 4 அப்படிங்கும். அடுத்து இந்த 4 யாருன்னா ராகு. 5ஆம் நம்பர்னா புதன். 5ஆம் நம்பருங்கிறது புதன். அப்ப இ, ஹெச், ஹெச், ஹெச் அல்லது ஹெச், இ, ஹெச், என், எக்ஸ். அப்ப எக்ஸும் சரி, ஹச்னாலும் சரி, ஹெச்னாலும் சரி, அதே மாதிரி ஒய்னாலும் அதுக்குள்ள
இது எக்ஸ்னாலும் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா 5ங்கிற 5ஆம் நம்பர் இருக்கு. 5ஆம் நம்பர் தான் புதன், புதன் தான் மெர்க்குரி. அப்ப சன்னு 3, ஜூபிட்டர், ராகு, மெர்க்குரி. அடுத்து 6ஆம் நம்பருங்கிறது யூவிடபிள்யூ என்பது 6ஆம் நம்பர் என்ற சுக்கிரன், வீனஸ். 6ஆம் நம்பர் என்கிற சுக்கிரன் இருக்கு. அடுத்து 7ஆம் நம்பருங்கிறது என்னன்னா ஓ இஜெட், 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பருங்கிறது கேது. இப்போ பூஜ்ஜியத்துக்குள்ளதான் எல்லா ராஜ்யம் இருக்கிறது, அதுக்குள்ளதான் கேது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இஜெட் முடிவு, இஜெட் இங்கிலீஷ் லெட்டர்ல முடிவு, இஜெட் அதான் கேது. ஒரு முடிவுங்கிறது, ஒரு முற்றுப்புள்ளிங்கிறது இந்த கேது பகவான். அடுத்து 8 என்பது எஃப் பி, இது 8. 8னா சனி பகவான், சனி இருக்காரு அப்படின்னு. 9னா செவ்வாய், செவ்வாய்க்கு லெட்டர்ஸ் கிடையாது, செவ்வாய்க்கு லெட்டர்ஸ் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இப்போ எந்த எழுத்து எழுதினாலும் அந்த எழுத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், அப்படியேவும் இந்த எழுத்துக்களை, இந்த லெட்டர்ஸ் மதிப்பை வேல்யூ போடணும். அப்படி போட்டோம்னா அதுக்குள்ள நம்ம என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். எந்த வார்த்தையா இருந்தாலும், எந்த உச்சரிப்பா இருந்தாலும், அந்த உச்சரிப்புக்கு நீ என்ன மதிப்பு, இந்த லெட்டர்ஸ்னுடைய மதிப்பு என்ன அப்படின்னு அந்த மதிப்பை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உதாரணமா வந்து ஒரு வார்த்தை நான் எழுதுறேன் போர்டில், இங்க பாருங்க, ஜினா 3, 7, 4. அப்போ இது பூரா கூட்டம் 10, 16. இதை ரெண்டையும் கூட்டணும்னா 5. அப்ப கடவுளுக்குள்ள காடுங்கிறதுக்குள்ள 5ஆம் நம்பர், 5ஆம் நம்பருங்கிறது புதன் அப்படிங்கிறத நம்ம இப்படித்தான் நமக்கு. நீங்க இப்ப ஒரு பேரா இருந்தாலும் ஒரு எழுத்தா இருந்தாலும் இப்படித்தான். அப்போ புதன் இருக்காரு. அப்போ புதன்ங்கிற அந்த மெர்க்குரி அப்படிங்கிற ஆற்றல் இந்த காட் அப்படிங்கிற இதுக்குள்ள அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்ப உதாரணமாக லவ் அப்படின்னு, லவ் இது 3, இது 7, இது 6, இப்போ 10, இது 11, அப்ப 23. அப்ப லவ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா குரு இருக்காரு, நம்பிக்கை இருக்கு, குருங்கிற அந்த ஆற்றல் இதுக்குள்ள இருக்கு. இப்படித்தான் நீங்க நம்பர்ஸை கண்டுபிடிச்சு எழுதணும். அப்படி எழுதும்போது எந்த எண்ணுக்குள் இருக்கு அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து நீங்க எந்த சொற்களை வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு உச்சரிப்பு இருக்க வேண்டும், அர்த்தம் இருக்க வேண்டும், பொருள் இருக்க வேண்டும். அந்த பொருளை நீங்கள் பார்த்தமையானால் அதுதான் இதுக்கு பேருக்கு பார்க்கிறோம். நீங்க சொற்களை நான் சொல்லிட்டேன், பேருக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். இதுக்கான வகுப்பு விரைவிலே நாம் ஏற்பாடு செய்யணும். அதுக்கான வகுப்பு தொடங்க போகிறோம். இதில் விருப்பம் உள்ளவர்களாம் எங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இதுக்கடுத்து ஒவ்வொரு எண்ணுக்கும் நட்பு எண்ணு, ஒவ்வொரு எண்ணுக்கும் பகை எண்ணு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நான் பிறந்த தேதி, அந்த தேதியை பூரா கூட்டினோம்னா அது முக்த எண், விதி எண் என்னும், ஆதி என்ற பிறந்த எண்ணும், பர்சனாலிட்டி என்ற பிறந்த எண்ணும், அது ஃபேட் அப்படின்ற விதி எண்ணும் நட்பு எண்ணாக இருக்கிறதா, பகை எண்ணாக இருக்கிறதா, சம எண்ணாக இருக்கிறதா, அதற்கு தகுந்தாப்புல பெயர் எண்ணும் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்து நாம் பெயரை வைத்து விட்டால் அந்த எண்ணின் ரகசியத்தை புரிந்து கொண்டோம்னா நாம் வெற்றி நிச்சயம். எண்களே நம் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி இதை நீங்க நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்க பிடிச்சிருந்தா எங்களோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வைக்க.